Hi guys, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் மீல் பிளானர் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மீல் பிளானர் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சண்டே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்கமிங் வீக்குக்கு என்னென்னலாம் குக் பண்ணணும் அப்படிங்கிறத. அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து ப்ரிப்ரேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை எப்படி பண்ணலாம், என்னென்ன ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம குக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோகோனட் எப்போயுமே நம்ம ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம டக்குன்னு நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சில இதில் வந்து துருவி சேர்க்கணும், சில இதில் கோகோனட் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் திருவினீங்க அப்படின்னா திருவி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 15 டேஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குக் பண்ணுறதுக்கு ஒரு 20 to 30 minutes முன்னாடி அதை எடுத்து வெளியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மில்க் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலே நம்ம வந்து ஒரு 4-5 days வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். கீரை மண்டி அந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி டைம்லையும் கோகோனட் மில்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து சாட்டர்டே ஆர் சண்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதை வந்து ப்ரீவியஸ் டேவோ இல்லை வீக் பிஃபோரோ நம்ம செஞ்சுட்டு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க ஃப்ரிட்ஜில் அப்படின்னா அதுவும் ரொம்ப நாளுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மாவு வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம எல்லாம் ஆட்டி வைப்போம் இல்லையா, அப்போ வந்து நான் 4 மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். இட்லிக்கு, அடை இல்லைன்னா குழிப்பணியாரம், சோளம் இல்லைன்னா கம்பு, சிறுதானியத்தில் ஏதாவது சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, டொமேட்டோ தோசை இல்லைன்னா ஓட்ஸ் தோசை. எப்பயும் 4 வெரைட்டி வந்து நான் செய்வேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு காம்பினேஷன் மாற்றிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். சோக் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறையா இந்த தானியங்கள்லாம் வந்து சோக் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே குக்கிங்க்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் நவதானிய சுண்டல்னு சொல்லிட்டு ஒன்று ரீசெண்டாக வந்து நான் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா இதுலேயும் கொஞ்சம் போட்டு அதை ரொம்ப வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதை வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் ஏதாவது சோக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் குக் பண்ணும்போது எல்லாத்துலேயும் கொஞ்சம் தானியத்தை எடுத்துகிட்டு ஒன்றா போட்டு நம்ம வந்து வேக வச்சுட்டு தாளித்து சுண்டெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து சப்பாத்திக்கெல்லாம் நம்ம ஏதாவது தொட்டுக்க செய்கிறோம், அப்போ எல்லாமே ஈஸியாக இருக்குது இந்த சோக் பண்ணி வைக்கிறதுனால. இதையும் நீங்கள் சோக் பண்ணிவிட்டு 1 week வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு சோக் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு அதிலே முளைக்கட்டியெல்லாம் வரும். அதனால ரொம்ப நல்லது தான். இது வந்து நல்லது இல்லையோ அப்படின்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க வேணாம். சோக் பண்ணி முடித்த உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் மறக்காமல். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பாயில்டு எக்ஸு, பொட்டேட்டோஸ் இதெல்லாம் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாயில்டு எக்ஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது ஷெல்லோடு எடுத்து வைக்கணும். ஷெல்லோடு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எப்போ வந்து வேணுமோ அப்போ மட்டும் அதோட ஓட்டை வந்து உரிச்சிட்டு எடுக்கணும். நீங்கள் வந்து ஓட்டை உரிச்சிட்டே உள்ளே வச்சிங்கன்னா லாங் லைஃப் வராது. ஸோ ஒரு 4-5 days வரைக்கும் இந்த ஷெல்லோடு இருக்கும்போது எக் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து கேரட்டையும் நம்ம வந்து தோல் சீவி துருவி வச்சுக்கிட்டோன்னா இந்த ஏதாவது சுண்டல் செய்யும் போதோ இல்லை ரைத்தா செய்யும் போது அப்போல்லாம் கொஞ்சம் கேரட்டை வந்து துருவி போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா சட்னியாவோ இல்லை தொக்காவோ செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த 1 weekக்கு நம்ம வந்து ஏதாவது குக்கிங்க்கு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கார்லிக் சட்னி செய்யலாம். சாப்டு வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் டே வந்து பண்ணி வைக்கிறது நல்லது. அது ரொம்ப நாள் முன்னாடி பண்ணி வச்சோன்னா அதில் இருக்க அந்த இதெல்லாம் போயிடும். ஸோ பிஃபோர் டே பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்குது. கீரையும் அதே மாதிரி தான். ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொமக்ரானட்லாம் ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம வந்து அதை உரித்து க்ளீன் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதனால் அதுவும் டே பிஃபோர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஸ்நாக்ஸ் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா சில இதுக்கு நம்ம வந்து துருவி எடுத்து வச்சுக்கணும், சீவி எடுத்து வச்சுக்கணும். இன்னொருதுக்கெல்லாம் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாயாசம் செய்கிறீங்க இல்லை சக்கரை பொங்கல் செய்கிறீங்கன்னா கூட இந்த சிரப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிரப் எப்படி செய்கிறதுங்கிறது நம்மளோட சேனல்லே நான் வந்து போட்டிருக்கேன். அந்த ரெசிபி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது நம்ம வந்து ஒரு 15 to 30 days வந்து அது நல்லாயிருக்கும். சீவன வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த அவல் உருண்டை எல்லாம் செய்வோம்ல அந்த டைமில், இனிப்பு குழிப்பணியாரம் செய்யும் போது, அதுக்கப்புறம் எள்ளுருண்டை செய்யும் போதெல்லாம் நமக்கு நம்ம சீவி வச்சுருந்தோன்னா வெல்லத்தை வந்து சீவி வச்சுருந்தோன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புளி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த உப்பு புளியெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் அது வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்செல்லாம் ஊற்றுவோம்ல சாம்பாருக்கு, கெட்டி குழம்புக்கெல்லாம், அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் பிஃபோராகவே பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வத்த குழம்பு பேஸ்ட்டு முடிஞ்சால் அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி எல்லாம் நீங்கள் மாவை முதல்ல பிணைஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 4 daysக்கு அது நல்லாயிருக்கும். ஆயில் கோட் பண்ணிவிட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க.
நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு பசிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சீஸ் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பன்னீர் ஃபிங்கர்ஸ், பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வீட்டிலே நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அந்த வீக்குக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அது கூட எடுத்து வச்சுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான் வாங்குவோம் இல்லையா ஃபிஷ்ஷு. அது வந்து குழந்தைங்களுக்கு டெய்லியும் கொடுத்தா நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மசாலா மட்டும் கோட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 or 2 days நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 5 days 6 days வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணும்போது மீல் பிளானருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ப்ளஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேஸில் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை.